நம்மளோட பழந்தமிழ் நூல்கள்ல அறிவியல் ரகசியங்கள் புதைஞ்சிருக்கான்னு நீங்க எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் உங்களை ஆச்சரியப்படுத்த போகுது. லக்பக் 1200 வருஷங்களுக்கு முன்னாடி மாணிக்கவாசகர் எழுதின திருவாசகத்துல நவீன கருவியல், அதாவது எம்பிரியாலஜிய அப்படியே படம் பிடிச்சு காட்டுற உண்மைகள் இருக்கு. வாங்க பார்க்கலாம். இப்போ கேள்வி இதுவா, ஒரு பக்தி இலக்கியத்தால எந்த விதமான டெக்னாலஜியும் இல்லாத காலத்துல ஒரு தாயோட வயித்துல இருக்கிற கருவோட ஒவ்வொரு மாத வளர்ச்சியும் இவ்ளோ துல்லியமா சொல்ல முடியுமா? இது எப்படி சாத்தியம்? வாங்க இந்த மர்மத்தை நாம ஒன்னா சேர்ந்து அவிழ்க்கலாம். சரி, நம்மளோட இந்த தேடல்ல நாம என்னென்ன விஷயங்களை பார்க்க போறோம்னா, கரு உருவாகிற அந்த பண்டைய மர்மத்துல ஆரம்பிச்சு முதல் 3 மாத சவால்கள், அப்புறம் முக்கியமான வளர்ச்சி நிலைகள், பிறப்பை நோக்கிய இறுதி பயணம், கடைசியா இந்த காலத்தை கடந்த ஞானம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்க போறோம். நம்மளோட தேடல் திருவாசகத்தோட போற்றி திருவகள் பகுதியிலிருந்து தான் தொடங்குது. இதை நீங்க வெறும் ஒரு பக்தி பாடலா மட்டும் பார்க்காதீங்க. இது நம்மளோட நவீன அறிவியல் பார்வைகளையே ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு ஆழமான உள்நோக்குகளை கொண்ட ஒரு அறிவியல் பொக்கிஷம். இந்த ஒரு வரிதான், இதுதான் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி. இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு உயிர் உருவாகிறதுங்கிறது சும்மா ஒரு படைப்பு நிகழ்வு மட்டும் இல்ல, அது ஒரு மிகப்பெரிய போர், உயிர் பிழைக்கிறதுக்கான ஒரு மாபெரும் போராட்டம்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, இத கிருமிகளின் போர்னு சொல்றாங்க. அதாவது பேட்டில் ஆஃப் ஜெம்ஸ். லட்சக்கணக்கான விந்தணுக்கள்ல ஒரே ஒரு விந்தணு மட்டும்தான் அந்த போட்டியில ஜெயிச்சு கருமுட்டைய அடையுது. இன்னைக்கு நம்ம மைக்ரோஸ்கோப்ல பாக்குற இந்த விஷயத்த அன்னைக்கே எவ்வளோ அழகா விவரிச்சிருக்காங்க பாருங்க. சரி, இப்போ நாம பயணத்தோட அடுத்த கட்டத்துக்கு போலாம். அதாவது முதல் 3 மாதங்கள். இது உண்மையிலேயே கண்ணுக்கு தெரியாத பல சவால்கள் நிறைஞ்ச ஒரு காலகட்டம். ஆனா மாணிக்க வாசகர் இதையும் ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு துல்லியமா விவரிச்சிருக்காரு. முதல் மாசத்துல கரு ஒரு சின்ன தாண்டிக்காய் அளவுல இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இருமயிர் பிழைத்தும்னு ஒரு வார்த்தை வருது. அதாவது 2 விதமான ஆபத்துகள்ல இருந்து தப்பிக்கணும். ஒன்னு தாய் சம்பந்தப்பட்டது, இன்னொன்னு கருவோட வளர்ச்சி சம்பந்தப்பட்டது. பாருங்க, நவீன மருத்துவமும் இதேதான் சொல்லுது. எவ்வளோ ஆச்சரியமான பொருத்தம். 2வது மாசத்துல அந்த சின்ன கரு அதோட ஆரம்ப அளவை விட 40,000 மடங்கு பெருசாகுது. நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா? இதத்தான் இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தோன்னு சொல்றாங்க. அதாவது இந்த அதிவேக வளர்ச்சிக்கு பிறகு எல்லாம் ஒருங்கிணைஞ்சு ஒரு தனி உயிராக, ஒருமையாக மாறுது. இந்த ஒருமைன்னு சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த 2வது மாசத்துல தான் விரல்கள், கண்கள், காதுகள், மூக்கு, வாய்னு எல்லா உறுப்புகளும் உருவாக ஆரம்பிக்குது. முழுமையான ரத்த ஓட்டமும் ஏற்படுது. தனித்தனியா இருந்ததெல்லாம் சேர்ந்து ஒரு முழு உருவமா மாறுது. அறிவியலும் இலக்கியமும் இங்கே கைகோர்க்கிறத பார்க்க முடியுது. 3வது மாசத்துல கரு எதிர்கொள்ற ஒரு வித்தியாசமான சவால் என்ன தெரியுமா? அம்மதம். அதாவது தாய்க்கு ஏற்படுற சில விசித்திரமான ஆசைகள். சில கர்ப்பிணி பெண்கள் மண், சாம்பல்னு சாப்பிடக்கூடாத பொருட்களை சாப்பிட ஆசைப்படுவாங்க இல்லையா? அதத்தான் நவீன மருத்துவம் பிகான்னு சொல்லுது. இது கருவுக்கு ஆபத்து, அதுல இருந்தும் தப்பிக்கணும். கிருமிகளின் போர்ல ஆரம்பிச்சு பேரிருள், வீழ்ச்சின்னு பல தடைகளை கடந்து கடைசியா துக்க சாகரத்தை நீந்தி கடக்கணும். ஒவ்வொரு கட்டமுமே உயிர் பிழைத்தலோட ஒரு அற்புதம். இந்த காலவரிசை இந்த முழு பயணத்தையும் நமக்கு ஞாபகப்படுத்துது. சரி, முதல் 3 மாத சவால்களை பார்த்தாச்சு. அடுத்து என்ன? நாம இப்போ 2வது ட்ரைமெஸ்டர், அதாவது 4வது மாசத்துல இருந்து 6வது மாசம் வரைக்கும் என்ன நடக்குதுன்னு பார்க்க போறோம். இங்கதான் முக்கியமான வளர்ச்சி மைல்கற்கள் உருவாகுது. இங்கதான் ஒரு மிக மிக அற்புதமான ஒற்றுமையை பார்க்கறோம். 4வது மாசத்துல கரு பேரிருள்ல இருந்து தப்பிக்கணும்னு சொல்றாங்க. பேரிருள்னா என்ன? சரியா அதே நேரத்துல தான் கருவோட கண்கள் முதலா திறந்து வெளியிலிருந்து வர ஒளியை உணர ஆரம்பிக்குதுன்னு நவீன அறிவியல் சொல்லுது. இருட்டுக்குள்ள இருந்து வெளிச்சத்துக்கு வர அந்த முதல் அனுபவம் ஆச்சரியமா இல்லையா? 5வது மாதம் முஞ்சுதல் பிழைத்தும்னு சொல்றாங்க. இதுக்கு அர்த்தம் அழிவு அல்லது நோயிலிருந்து தப்பிக்கிறது. அதாவது வளர்ச்சி பிரச்சனைகள், வெளிக்காரணிகள்னு தொடர்ந்து வர்ற ஆபாயங்கள்ல இருந்து தப்பிச்சு உயிர் பிழைக்கிறது ஒரு முக்கியமான கட்டம். பாருங்க, இங்க மொழியே அறிவியலா மாறுது. கருமுட்டையை விவரிக்க ஒரு பூ மொட்டு விரிஞ்சு மலர்ற அந்த நிலையை குறிக்கிற அலர்ங்கிற வார்த்தையை திருவாசகம் பயன்படுத்துது. இயற்கையை எவ்வளவு ஆழமா உற்று நோக்கியிருந்தா ஒரு உயிரியல் நிகழ்வுக்கு இவ்வளவு அழகான பொருத்தமான வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. இப்போ நாம பயணத்தோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். பிறப்புக்கு முன்னாடி இருக்கிற கடைசி சவால்களை திருவாசகம் எப்படி விவரிக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க இந்த இறுதி பயணத்தை தொடரலாம். 7வது மாசம் கருவானது தாழ்புவியிலிருந்து தப்பிக்கணும்னு இந்த வரி சொல்லுது. தாழ்புவினா என்ன? அதாவது பூமிக்கு கீழே ஈர்க்கப்படுறதுல இருந்து புவியீர்ப்பு விசையில இருந்து பிழைக்கணும். அந்த வீழ்ச்சிங்கிறது வேறொண்ணுமில்ல, புவியீர்ப்பு விசையோட ஆபத்து தான். அதிலிருந்து கருவை பாதுகாக்கிற ஒரு இயற்கையான ஏர்பேக் மாதிரி பனிக்குடம் செயல்படுது.
இந்த அறிவியல் உண்மையத்தான் தாழ்ப்புவியிலிருந்து பிழைத்தல்னு அந்த வரி குறிக்குது. 8வது மாசம் குழந்தை நல்லா வளர்ந்து அசைறதுனால ஏற்படுற கட்டம், அதாவது அசௌகரியத்திலிருந்து தப்பிக்கணும். 9வது மாசத்துல குறை பிரசவம் மாதிரி வரக்கூடிய வருதரு துன்பம், அதாவது வரப்போகிற துயரத்திலிருந்தும் தப்பிக்கணும். கர்ப்பத்தோட இறுதி கட்டத்தில் இருக்கிற உண்மையான சவால்களை இது அப்படியே காட்டுது. 10வது மாசம். இந்த வரிகள் ரொம்பவே சக்தி வாய்ந்தது. பிரசவ வலிய தாயும் சேயும் சேர்ந்து கிடக்கிற ஒரு துக்கசாகரம், அதாவது துயரக்கடல்னு சொல்லுது. இது தாய் மட்டும் படுற கஷ்டம் இல்ல, 2 பேரும் சேர்ந்து படுற கஷ்டம். இது வெறும் கற்பனையான கவிதை இல்ல. பிரசவத்தின் போது தாய்க்கு ஏற்படுற வலியும் குறுகிய இடத்துல நெறிஞ்சு வெளியே வர்ற குழந்தைக்கு ஏற்படுற அழுத்தமும் 2 பேருக்கும் அது ஒரு மிகப்பெரிய உடல் ரீதியான போராட்டம். இதத்தான் அந்த பாடல் துக்கசாகரம்னு சொல்லுது. அப்போ ஒரு பண்டைய இலக்கியத்துக்கும் நவீன அறிவியலுக்கும் இடையில இவ்வளவு ஆழமான ஒரு தொடர்பு இருக்குன்னா இதிலிருந்து நாம என்ன கத்துக்கலாம்? வாங்க நம்ம பார்த்த முக்கியமான ஒற்றுமைகளை ஒரு தடவை திரும்பி பார்க்கலாம். நினைச்சு பாருங்க, ஒரு உயிர் உருவாகிறதுல இருக்கிற போட்டி, இருட்டுக்குள்ள பார்வை உருவாகிற அற்புதம், புவியீர்ப்புக்கு எதிரான ஒரு பாதுகாப்பு கவசம், பிறப்பின் போது தாயும் சேயும் பகிர்ந்துக்கிற வழி, இது எல்லாத்தையுமே நாம பார்த்தோம். ஒவ்வொன்னும் ஆச்சரியம். 1200 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு பாடல்லையே இவ்வளவு துல்லியமான உயிரியல் அறிவு இருக்குன்னா, நம்மளோட மற்ற பழந்தமிழ் இலக்கியங்கள்ல, நம்மளோட பண்டைய ஞானத்துல இன்னும் என்னென்ன ரகசியங்கள் கண்டுபிடிக்கப்படாம காத்துக்கிட்டு இருக்கு? இதுக்கு ஒரு எளிய பதில் கிடையாது. ஆனா இந்த ஒரு கேள்வி உற்று நோக்குதலுக்கும் ஆன்மீகத்துக்கும் அறிவியலுக்கும் இடையில இருக்கிற பிரிக்க முடியாத ஒரு ஆழமான தொடர்பை பத்தி நம்மள கண்டிப்பா சிந்திக்க வைக்குது.